போகி பண்டிகையை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் பொதுமக்கள் தேவையில்லாத பொருட்களை வீட்டின் முன்பாக தீயிட்டு கொளுத்தினர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார். வினோத், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பொங்கல் பண்டிகையின் துவக்க நாளாகவும் மார்கழி மாதத்தின் கடைசி நாளில் வரும் போகி பண்டிகை பழையன கழிதலும் புதிதென புகுதலும் என்ற தத்துவத்தின் படி வருடாந்திரம் கொண்டாடப்பட்டு வருகிறது. போகி பண்டிகை என்று வரவிருக்கும் பொங்கலை முன்னிட்டு வீட்டை சுத்தம் செய்து அதிகாலையில் பழைய தேவையற்ற பொருட்களை வீட்டு வாசலில் தீயிட்டு எரித்து தீய எண்ணங்களையும் பழைய கசப்பான நினைவுகளையும் போக்கி புதிய தொடக்கத்தை ஆரம்பிக்கும் வகையில் கொண்டாடப்படுவது வழக்கம். இந்நிலையில் விழுப்புரம் நகர பகுதி வசிப்பவர்கள் மற்றும் விழுப்புரம் சுற்று வட்டார பகுதிகளான அரசூர், திருவண்ணநல்லூர், கோலியனூர், வளவனூர், முண்டியம்பாக்கம், விக்கிரவாண்டி, காளை உள்ளிட்ட பகுதிகளில் வசிப்பவர்கள் போகி பண்டிகையை கொண்டாடும் வகையில் தற்போது வீட்டில் உள்ள தேவையற்ற பொருட்கள் வீட்டு வாசலின் முன்பு மேளங்கள் அடித்துக் கொண்டு தீயிட்டு கொளுத்தி போகி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தல்படியும் பிளாஸ்டிக், டயர் மற்றும் அதிகப்படியான புகை வரக்கூடிய பொருட்களை எரிப்பதை தவிர்த்து போகி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். தமிழர் திருநாளாம் தமிழர்களின் முக்கிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை இன்று முதல், அதாவது நாளை தைப்பொங்கல், இன்று முதல் அதுக்கான கொண்டாட்டங்கள் உலகெங்கும் வாழும் தமிழர்கள் மத்தியில் தொடங்கி உள்ளது. இந்த போகி பண்டிகையால் மக்களும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர். பத்மநாபன். காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி வினோத். Voy a ir.